ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் அரைக்கலாம்ப்பா. நம்ம செடியில் ரொம்ப கத்திரிக்காய் இருக்குது. நல்லா கொத்து கொத்தாக காஞ்சிருக்குப்பா. நல்லா இருக்குது கத்திரிக்காய். கட் பண்ணிக்கலாம். நல்லா செடி சூப்பராக இருக்குது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணலாம். எல்லா செடியிலுமே நம்மளுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நல்லா செடி ஃபுல்லாகவே காய் தான் பாருக்கு. நல்லா இருக்குது. இந்த வாட்டி நம்ம செடியில் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காய் கிடச்சதுப்பா. நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம். நான் தாளிக்க வடகம் போட்டிருக்கேன்ப்பா. வடகம் பொரிஞ்சிச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிட்டுருக்கப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளிப்பா போட்டுறேன். நம்ம ஊர் ஸ்டைலில் கத்திரிக்காய் தொக்கு செய்கிறோம்ப்பா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நல்லா இதோடு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு கப்பு பால் ஊற்றிடலாம்ப்பா. அப்படியே வேகட்டும். நம்ம நல்ல பால் ஊற்றிருக்கோம்ப்பா. பால் ஊற்றி தேனை போல் செய்யலாமா நம்ம கத்திரிக்காய் ஸ்டைலில். நம்மளுக்கு பால் கத்திரிக்காய் வேறு லெவலில் டேஸ்ட்டில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுப்பா. நம்மளுக்கு வேறு லெவலில் பால் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுப்பா. சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்படி செஞ்சு சப்பாத்தி சுட சுட சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா நல்ல பருப்பு ரசம் வச்சுட்டு தொட்டுக்க இதை வச்சு சாப்பிடுங்கப்பா. நம்ம வீட்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி. தேங்க்யூ.